எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அதனால எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக அந்த ஆட்சியில் இருக்கிற திமுகவை விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. பட் அந்த அல்டிமேட்டா ஜனங்கள் மக்கள் தான் எஜமானர். யாரை குறை சொல்றாங்கிறது பிரச்சனை இல்லை. அதிமுக சார்புடையவர்கள் திமுகவையோ, திமுக எங்களை காங்கிரஸ், நாங்கள் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஜய் கட்சியையோ அல்லது மற்ற கட்சிகளையோ விமர்சனம் பண்றதை தாண்டி இதை கவனிக்கிற நடுநிலையோடு இருக்கிற பொதுமக்களுடைய தீர்ப்பு என்ன, அவங்க எப்படி அதை அணுகுகிறார்கள் பார்க்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால இது ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி இது வந்து பெரிய ஒரு சோக நிகழ்ச்சி. இந்தியாவிலேயே ஒரு 49 பேர் அரசியல் கூட்டத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிராஜடி. இந்த நேரத்தில் அரசியல் லாபம் பெறவோ அல்ல அரசியல் நோக்கத்தோட விமர்சனம் செய்வதை தவிர்த்து ஒரு நியூட்ரலா பொதுமக்களுடைய நலன் மனதிலே கொண்டு அந்த பிரச்சனையை அணுகணும் தான் என்னுடைய வேண்டுகோள். அது ஒரு கட்சியின் உரிமை. அது வந்து எல்லாரும் விஜய் திட்டம்னு எதிர்பார்க்க முடியாது, இல்லை எல்லாரும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவருடைய கட்சிகளுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப சில கட்சிகள் வந்து விஜய் விமர்சனம் பண்ணலாம், சில கட்சிகள் வந்து விஜய் பக்கம் நியாயம் இருக்கு அவர் என்ன பண்ணுவார்னு கேட்கலாம். சொன்ன மாதிரி இதெல்லாம் சிந்திச்சு முடிவு பண்ண வேண்டிய எஜமானர்கள் மக்கள் தான் கடைசியில. இது ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்றதுனாலே ஒருத்தர் குற்றவாளி ஆக மாட்டாப்புல, இல்லதா அவர் நிரபராதின்னு ஒருத்தர் சொல்றதுனாலே அவர் நிரபராதி ஆக மாட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. விஜய் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு தொடர்பே இல்லை, சம்மந்தமே இல்லைன்னு கை கழுவ முடியாது. இஸ் த கன்சர்ன் பர்சன். அவருடைய சார்பு அவரை பார்க்க அவர் சார்பு தான் கட்சி தான் கூட்டம் நடந்தது. ஸோ அதனாலதான் அவர் 20 லட்சம் ரூபாய் பணமா அறிவிச்சிருக்காரு. பட் இதை தாண்டி அவர் சொல்லியிருக்காங்க கூட்டத்துக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி வர்ற வழியில வந்து பொதுமக்களோ அல்லது மக்களோ மறிச்சாலோ தொடர்ச்சியா நின்னாலோ நேச்சுரலா வர்றதுல காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அது காலதாமதத்திற்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? சரி, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாண்டி வர்றது வேற, 8 மணி நேரம் 10 மணி நேரம் தாண்டி வர்றது இல்லை, வர்றதுங்கிறது வேற. அது ஒரு காலம் எம்ஜிஆர் இன்னைக்கு வரேன்ட்டு நாளை கூட வந்திருக்காரு. பட் இது ஒரு இடத்துல ஸ்பாட்ல வந்து சேரும்போது பேசுறது ஒரு இடத்துல தான் பேசுறாரு. அந்த இடத்த நோக்கி எல்லாரும் வர்ற போது இந்த மாதிரி அதிகமான கூட்டம் அதிகமா வருது தான் அவருக்கு. அப்படி வர்ற போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காத விதத்துல அந்த கட்சியும் நடவடிக்கை எடுக்கும். சரி, இவர் வண்டி வருது, இவருக்கு வண்டிக்கு முன்னாடி எஸ்கார்டு ஓன் எஸ்கார்டே 4-5 வண்டி போகணும்ல, நாளைக்கு போய் ரோட்டை கிளியர் பண்ணி அவர் வாரத்துக்கு வழி பண்ணணும்ல. சரி, மெயின் டார்கெட் ஒரு 5 மணிக்கு ஒரு இடத்துல பேசணும்னா அந்த 5 மணிக்கு கொண்டுட்டு போறது, அந்த இடத்துல வண்டி பேச வைக்கிறது அந்த கட்சியினுடைய பொறுப்பும் கூட. அந்த கட்சியில் இருக்கிற மேல்மட்ட தலைவர்களோ, அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளோ, அவங்க கட்சியினுடைய வாலண்டியர்ஸோ, ஸோ அவங்களுடைய எஸ்கார்டு போகிற வண்டிகளோ, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறோம்னா அந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணிக்கிட்டு போய் அந்த வண்டி வர்றதுக்கு வழி பண்ணி அங்கே நிற்கிறதுக்கான வழி, அந்த ஏற்பாடுகளை, அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? இருக்கு. அதே மாதிரி போலீஸுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. வழியில் ஆகிற பிளாக் என்ன பெர்மிஷன் கொடுத்து தான் கூட்டம் நடக்குது. அந்த பெர்மிஷன் கொடுத்து கூட்டம் நடக்கிற இடத்துக்கு அவர் போறாரு. போற போது இந்த பிளாக்கு எல்லாமே இதை வந்து தள்ளி மக்களை ஒதுக்கி இவரை போய் அங்கே நிற்க வைக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் ஒன்லி அவங்க கட்சிக்கு மட்டும் இல்லை, ஈவன் காவல்துறைக்கும் இருக்கு. ஸோ அதே மாதிரி பொதுமக்களுக்கும் இருக்கு. வர்ற வழியில ஒரு மீட்டிங் போறாரு, அங்கங்க மறிச்சுக்கிட்டுன்னா அவர் எப்படி போக முடியாது? ஸோ அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். அதான் சொன்னேன், இது ஒரு சைட்ல யாரையும் ஒருத்தரை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பொறுப்புணர்ச்சி இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்றதுக்கு, ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்றதுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் தான் இது மாதிரி ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தி சில விதிமுறைகளை வகுத்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காம இருக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.